ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே டாக்டர் பூமிக்கிட்டயும் பேச்சியோட குடும்பத்துக்கிட்டயும் முத்தழகுக்கு இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்ட அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷமா முத்தழகுக்கு மட்டும் பழைய ஞாபகம் இந்த ஞாபகம்னு எல்லாமே மறந்து போனா நம்மளோட லைஃப் ஒட்டுக்கா செட்டில் ஆயிடுமே சொல்லிட்டு ரொம்பவே குஷியோட முத்தழகு மயங்கி படுத்திருக்க ரூமுக்கு போயிட்டு முத்தழகு எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க அஞ்சலியை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ முத்தழகுமே கரெக்டா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு தன்னோட பக்கத்துல உட்காந்துருக்க அஞ்சலியை பார்த்துட்டு ரொம்பவே குழப்பமா அவங்களோட முகத்தை வச்சிருக்க. அப்போ இதை பார்த்த அஞ்சலியோ ஒருவேளை முத்தழகுக்கு நம்மளையும் மறந்துருச்சு போல மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்றத படிப்படியா சொல்ல ஆரம்பிக்க. அப்போ முத்தழகோ அஞ்சலி கிட்ட தனக்கு மறந்த 3 வருஷம் ஞாபகம் இன்னும் வரலன்ற மாதிரியும் அதே சமயம் இப்போ பூமி கூட பழகுதுன்னு ஞாபகம் இருக்க மாதிரியும் பூமி அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி கண்டிப்பா நான் அவங்கள நம்புறேன். அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட ஞாபகம் போனதுக்கு அப்புறமாவும் இந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் அவங்க கூட இருந்துதான் ஆகணும். அதுக்கும் மேல இந்த குடும்பமும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதுக்கப்புறமா நான் முட்டாள்தனமா வேற எதை பத்தியுமே யோசிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கூடயே வாழணும்னு கூட எனக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நான் பழைய ஞாபகங்களை மறந்தாலும் அவங்கள இப்ப நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கும் மேல பேச்சுக்காக மட்டும் நான் இங்க வேலைக்காரியா வரல, அவங்களுக்காகவும் தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னையே அறியாம ஒரு இனம் புரியாத அன்பு அவங்க மேல வருது. அதனால எனக்கு இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது, ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும்போது நான் நிஜமாவே அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அப்போ இப்ப என்னோட நிலைமை என்ன ஆகும் இந்த வீட்டுலன்னு சொல்லி கேட்க உடனே முத்தழகும் உங்க மேல அவங்களுக்கு அன்பு இருக்க மாதிரி தெரியல, அதனால நீங்க அவங்களோட வாழ்க்கையை விட்டு விலகி போறதா நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிய அந்த குடும்பத்தை விட்டு பூமியோட லைஃபை விட்டே போகிற மாதிரி பேச உடனே இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச அஞ்சலியும் பூமிக்கு என் மேல பாசம் இல்லாம இருந்திருந்தா அவன் எப்படி என் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியும். அதுக்கும் மேல பூமிக்கும் எனக்கும் நடந்தது காதல் கல்யாணம், ஆனா உங்களுக்கும் பூமிக்கும் நடந்தது கட்டாய கல்யாணம். அதனால இதுக்கப்புறமாவும் நீங்க தான் இந்த பூமியோட வாழ்றதா வேண்டாமான்னு யோசிக்கணும், நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கும் பூமிக்கு ஒரு குழந்தை கூட இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான முத்தழகோ அப்படியே அஞ்சலி கிட்ட என்ன சொல்றது இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம ஸ்டன் ஆகி போய் ரூமை விட்டு கிளம்பி போக. அப்ப இதை பார்த்து அஞ்சலி கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு உங்களை நான் துரத்தாம விட மாட்டேன். ஏன்னா எனக்கும் பூமிக்கும் நடுவுல நீங்க மறுபடியும் வராம இருக்க எனக்கு உதவி பண்ண போறதே உங்களுக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தை தான், என்னோட மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. ஆனா வெளியே ரொம்பவே அதிர்ச்சியில வந்த முத்தழகோ டாக்டர் கிட்ட பேசிட்டு ரொம்பவே பதட்டமா நின்னுட்டு இருக்க. பேச்சோட குடும்பத்துக்கு முன்னாடியும் பூமிக்கு முன்னாடியும் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க. அப்ப முத்தழக பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமா அவங்க கிட்ட வந்த பூமியோ அவங்க கிட்ட இந்த மாதிரி முத்தழகு உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா முத்தழகு எதுவுமே பேசாம அமைதியா பூமியவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு பதறி போன பூமியோ மனசுக்குள்ளேயே ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரியே முத்தழகுக்கு இப்ப இருக்க ஞாபகமும் மறந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன முத்தழகு நான் யாருன்னு தெரியுதா, இல்லைன்னா என்ன மறுபடியுமே மறந்து போயிட்டீங்களா சொல்லிட்டு கண் கலங்கி போய் கேட்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க இது ஒண்ணுதான் வழின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பூமி கிட்ட ஆமா நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல. அப்போ இதை கேட்ட பூமியோ இடிஞ்சு போய் அங்கேயே உட்கார. ஸ்வர்ணமும் சரி பேச்சு சரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முத்தழகோட நிலைமை நினைச்சு கவலையும் பட ஆரம்பிக்கிறாங்க. அமுதனும் அதே கண்டிஷன்ல இருக்க. ஆனா ஸ்வேதாவோ முத்தழகோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஆனா இதை இப்போ இவங்க கிட்ட இங்க கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. பேச்சும் சரி ஸ்வர்ணமும் சரி. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது பூமியோ இது வரைக்கும் தான் கிட்ட இருந்த எல்லா ஹோப்பையுமே இழந்து இதுக்கப்புறமாவும் முத்தழக கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தன்னோட மனசுல ஏற்பட்டிருக்க எல்லா கஷ்டத்தையுமே மறைச்சு இந்த மாதிரி நீங்க பேச்சோட வீட்டுல பட்ட கடனுக்காக வேலை செய்யறதுக்காக இங்க வந்தீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்ததுனால சில ஞாபகங்களை மட்டும் நீங்க இழந்துட்டீங்க. ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளையே அது உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஆனா இப்போ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உங்களோட வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்தழகும் இதுக்கப்புறமும் இங்க இருந்தா கண்டிப்பா தன்னையே மறந்து தான் எல்லா உண்மையுமே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கண் கலங்கி நகர்ந்து போக. அப்போ முத்தழகு அங்கிருந்து போகிறத கொஞ்சம் கூட பார்க்க முடியாத பூமியோ தன்னோட மன கஷ்டத்தெல்லாம் யாருக்கிட்ட காட்டுறது என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே அவங்களுமே வீட்டு விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இதை கவனிச்ச முத்தழகு ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே பேச்சோட வீட்டு வாசல்ல யாருக்குமே தெரியாம நின்னுட்டு இருக்க. அப்ப கரெக்டா கண்டிப்பா முத்தழகு இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதாவோ யாருக்கும் தெரியாம முத்தழகு வந்து பார்த்து அவங்க கிட்ட அக்கா நீங்க இப்போ அழுகிறத வச்சு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வேணா திரும்பி வராம இருக்கலாம், ஆனா பூமி யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த ஞாபகமும் மறந்து போனமா நடிக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட மன கஷ்டத்தை தாங்க முடியாம இங்கே நின்று அழுதுட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே இதை கிட்ட முத்தழகு என்ன சொல்றதுன்னே தெரியாம மறுபடியுமே கண் கலங்கி குமரி குமரி அழ ஆரம்பிக்க. அப்போ இதை பார்த்த ஸ்வேதாவும் என்னக்கா இப்போ உங்களுக்கு பிரச்சனை, இப்போ எதுக்காக நீங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ஆறுதலா கேட்க. ஆனா முத்தழகோ என்னோட கஷ்டத்தை யாராலையும் போக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ. உடனே இதை பார்த்த ஸ்வேதாவும் நீங்க இப்படி அழுகிறத பார்த்தா இதுக்கு பின்னாடியும் அந்த அஞ்சலி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல உடனே அதுதான் உண்மைன்ற மாதிரி முத்தழகு அவங்கள பார்க்க. உடனே ஸ்வேதாவும் அந்த அஞ்சலி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா அவங்கள நீங்க நம்புறதுதான் இந்த உலகத்திலே நீங்க பண்ற மிகப்பெரிய முட்டாள்
காப்பாத்தணும்னு சொல்ல உடனே முத்தலகும் அஞ்சலி அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு குழந்தை இருக்கும்போது என்னால எப்படி அவங்களோட லைஃப்குள்ள போக முடியும்? அதுக்கு மேல அப்படியே நான் அவங்க மேல இருக்க அன்பால போனாலும் இந்த ஊர் உலகம் என்ன பேசு, என்னோட மரியாதை எல்லாம் எங்க போகும் அப்படின்னு மறுபடியுமே அழ ஆரம்பிக்க உடனே இதை பார்த்த ஸ்வேதாவும் அஞ்சலி உங்ககிட்ட எதுவும் தப்பா சொல்லிருக்காங்க. பூமி மாமா ஒன்னும் அஞ்சலி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. அஞ்சலி மாமாவை பிளான் போட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அஞ்சலி என்னெல்லாம் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு இன்னுமே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம அப்ப நான் அவங்களுக்கு என் மேல மட்டும் தான் காதல் இருக்கா, அந்த அஞ்சலி மேல கிடையாது, அந்த அஞ்சலி இப்பவும் அவங்கள ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காளுன்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் ஆமாக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட அழகான ஒரு பையன் இருக்கான், அதுதான் உங்களுக்கும் மாமாவுக்கும் நடுவுல இருந்த காதலுக்கான அடையாளம் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷாக்லயும் சந்தோஷத்திலயும் இருந்த முத்தலகு நீ சொல்றது உண்மைதானா ஸ்வேதா, நிஜமாவே எனக்கு ஒரு குழந்தை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்வேதாவும் ஆமாக்கான்னு சொல்றாங்க. உடனே முத்தலகு நான் இப்ப அந்த குழந்தைய பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க உடனே ஸ்வேதா உடனடியே முத்தலக தனம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போன உடனேயே முத்தலகுக்கு செம ஷாக். ஏன்னா அங்க சரவணன் கூட பூமி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே முத்தலக நினைச்சு ஃபீல் பண்ண பூமியோ சரவணன் கிட்ட இந்த மாதிரி நீ உன்னோட அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க, உன்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத, நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இதுக்கப்புறமா நம்ம 2 பேருமே அவங்களோட லைஃப்குள்ள போக வேண்டாம், அவங்க இதுக்கப்புறமாவது அவங்களோட லைஃபை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழட்டும்னு சொல்லிட்டு சோகம் தாங்க முடியாம அழ ஆரம்பிக்க அப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த முத்தலகோ இந்த மாதிரி ஒருத்தங்களை விட்டு நம்ம எதுக்காக விலகணும், அது மட்டும் இல்லாம இதுல கண்டிப்பா அவங்களோட தப்பு இருக்க மாதிரி தெரியல, அவங்க உண்மையாவே என் மேல அன்பு வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கிட்ட நீ வீட்டுக்கு போ அப்படின்னு ஸ்வேதாவை அங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்வேதாவும் மறுபடியுமே முத்தலகு பேச்சு வீட்டுக்கு வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அக்கா நீங்க இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கலனா அதுல நான் தலையிட மாட்டேன், ஆனாலும் ஒரு தடவை உங்களோட குழந்தைய பத்தியும் பூமி மாமாவை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க ஆனா முத்தலகோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை என்ன செய்ய விடு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஸ்வேதா கண்டிப்பா முத்தலகு பேச்சோட வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே சோகமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா முத்தலகோ ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க திலகத்துக்கிட்ட சித்தி நான் என்னோட புருஷன் வீட்டுக்கே கிளம்பி போறேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன திலகமும் அப்பனா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி கேட்க உடனே திலகோ அவங்க கிட்ட எனக்கு எந்த ஞாபகமும் வரல, ஆனாலும் நான் அவங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு புறப்பட உடனே இதை பார்த்துட்டு திலகோ நீ கண்டிப்பா அந்த வீட்டுல சந்தோஷமாவே இருக்க முடியாது, அதனால என்னோட பேச்சை தயவு செஞ்சு கேளு, இங்கே இருந்துட்டு நான் உனக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்றாங்க. ஆனா முத்தலகோ என்னோட வாழ்க்கை அங்கதான், நான் அங்கதான் போவேன், எவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்தாலும் அதை நான் எல்லாத்தையுமே எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உறுதியா அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம போற வழியில தனத்தோட வீட்டுக்கு போயிட்டு அங்க தன்னோட பையன் சரவணன் பாக்குறாங்க. அப்போ திடீர்னு முத்தலகு தன்னோட வீட்டுக்கு வந்ததை பார்த்த தனமும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்ன முத்தலகு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே முத்தலகு நான் என்னோட பையனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தனத்துக்கோ முத்தலகுக்கு பழைய ஞாபகம் வரலன்றது புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க சரவணனை தன்னோட பையன் சொல்றாங்கல்ல, அதுல இருந்தே அவங்க புரிஞ்சுக்கிட்டு முத்தலகு கிட்ட உங்களுக்கு பழைய ஞாபகம் வரல, ஆனாலும் இதுக்காக நீங்க இப்போ சரவணனை கேக்குறீங்க சொல்ல உடனே முத்தலகும் எனக்கு பழைய ஞாபகங்கள் வராம இருந்தாலும் இவன் என்னோட பையன் தானே, இவனை வளர்க்குற பொறுப்பு என்னோட தான், அதனால என்கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அவனை வாங்கிட்டு அவங்க பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா பேச்சோட வீட்டுல இந்த மாதிரி முத்தலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்க அஞ்சலியோ தன்னோட அம்மா ரெஜினாக்கு கால் பண்ணி இதுக்கப்புறமா இந்த வீட்டுல முத்தலகு இருக்கவே மாட்டாங்க, அதனால என்னோட பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்லிடவே உடனே ரெஜினாவும் மீனாட்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்த முத்தலகோ இந்த மாதிரி தான் இந்த வீட்டுல தான் இருக்க போறன்றதை எல்லாருக்குமே காட்டுற மாதிரி பூஜை ரூம்ல இருக்க விளக்க சரவணன் கூட சேர்ந்து ஏத்தி வைக்கிறாங்க. அப்போ எதிர்ச்சியா அங்க வந்த பூமியும் இந்த மாதிரி முத்தலுக்கு தன்னோட பையனான சரவணனை கூட்டிட்டு அங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒருவேளை முத்தலுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா கூப்பிட்டது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கிட்ட என்ன முத்தலுக்கு என்னோட ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம நம்மளோட பையனோட ஞாபகமும் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அப்போ அங்க வந்த அஞ்சலியும் ரொம்பவே ஷாக் ஆகி போய் முத்தலுக்கு மறுபடியும் இங்க வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஆனா முத்தலகோ எனக்கு எந்த ஞாபகமும் வரல, ஆனா நான் இதுக்கப்புறமா உங்க கூட தான் வாழ போறேன், ஏன்னா நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா இதுக்கப்புறமா நம்மளோட பையனை நீங்க மட்டும் தனியா பார்க்க வேண்டாம், நானும் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கமும் பேச்சு ஸ்பர்ணம் ஸ்வேதானி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே கோவமா பாத்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அஞ்சலி சொன்னதுக்காக மீனாட்சி கூட்டிட்டு வந்த ரெஜினாவோ வாசல்ல வந்து மீனாட்சியோட நிக்க, அப்போ எதர்ச்சியா வாசல பார்த்த முத்தலகோ மீனாட்சியை பார்த்த உடனேயே ஏதோ பழகின ஞாபகம் இருக்கனால உடனடியா ரெஜினா கிட்ட போயிட்டு மீனாட்சியை வாங்குறாங்க. ஆனா ரெஜினாவும் என்னதான் முத்தலகே வந்து மீனாட்சியை வாங்கினாலும் அவங்க எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம மீனாட்சியை முத்தலகி கிட்ட கொடுக்க உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி இன்னுமே கடுப்பாகி உடனடியா முத்தலகி கிட்ட இருந்து மீனாட்சியை பிடுங்கிட்டு அங்க இருந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போக. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க
பேச்சியும் மனசுக்குள்ளேயே அப்பனா முத்தலகுக்கு மீனாட்சியை ஞாபகம் இருக்கு போலயும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கமும் முத்தலுக்கு பின்னாடியே வந்த தனமும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஜினாவை செம்மையா மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ தனம் தன்னை மறைக்காத பார்த்த ரெஜினாவும் ஒரு நிமிஷம் தனம் எங்க ஒரு வேலை எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்க. அப்ப கரெக்டான நேரம் பார்த்து முத்தலகு ரெஜினாவையும் தனத்தையும் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி தனத்தோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம சரவணனை கேட்கும் போது தனம் நம்ம சொல்லாமலேயே நமக்கு எந்த ஞாபகமும் திரும்பி வரலன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க. அப்பனா அவங்களுக்கு நமக்கே தெரியாம ஒரு விஷயம் நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா குழந்தைங்களை பத்தின விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பேச்சோட வீட்டுல நின்னுட்டு இருக்க தனமும் இதுக்கப்புறமாவா அந்த அஞ்சலியும் ரெஜினாவையும் இந்த வீட்டுல விட்டு வைக்க கூடாது, நம்ம எப்படியாவது முத்தலகுக்கு பழைய ஞாபகத்தை வர வச்சு அவங்கள பழைய முத்தலகா மாத்தியாகணும், அதுதான் நமக்கும் சரி அவங்களோட குழந்தைக்கும் சரி நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா முத்தலகு தன்னோட ஞாபகங்கள் திரும்பியே வரலனாலும் பூமி மேல இருக்க நம்பிக்கையாலும் தன்னோட குழந்தைக்காகவும் பேச்சோட வீட்டுக்கு வந்துட்டுறது மட்டும் இல்லாம கண்டிப்பா தனத்துக்கிட்ட இருந்து நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய போகுதுன்றதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனமும் முத்தலுக்கு சப்போர்ட்டிவா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அடுத்து என்னதான் நடக்க போகுது? முத்தலுக்கு பூமி கூட சேர்ந்துட்டாலும் மீனாட்சி கூட எப்பதான் சேர போறாங்க? அதுக்கும் மேல அஞ்சலியும் ரெஜினாவும் பண்ண ஃப்ராடுத்தனை எல்லாமே எப்பதான் வெளியே வரப்போகுது? இந்த விஷயத்துல தனம் என்னெல்லாம் பண்ண போறாங்க? அவங்க எப்படிதான் முத்தலுக்கு உதவி பண்ணி அவங்களோட ஞாபகத்தை திரும்பி கொண்டு வர போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.